செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இலை துவையல் தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இதுவே கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். அது போக மிளகா வத்தல், புளி, பூண்டு, வெள்ளை உளுந்து, தேங்காய், இது எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணுன்னா நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். என்னென்ன வேணுமோ அந்த பொருளெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கடலை போட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எது போட்டாலும் தேங்காய் வறுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு பொருளாக வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பூன் ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு பிளேட் மேலே கரண்டியை வச்சுக்கிட்டோன்னா இந்த கிச்சன் மேடையெல்லாம் அழுக்காகாது. அந்த கரண்டியில் உள்ள மண்ணெல்லாம், கரண்டியில் மண் எதுவும் தூசி எதுவும் இருந்தால் ஒட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வத்தலை வறுத்து எடுத்தாச்சு. வத்தலை போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட உளுந்தையும் போட்டு வறுத்துக்கிடலாம். ஆயில் விட்டு உளுந்து வத்தல் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுந்துக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக வத்தல் கருகிடக்கூடாதுங்கிறனால வத்தலையும் தனியாக எடுத்துகிட்டு உளுந்தை மட்டும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொருளை ஃபுல்லாகவே நீங்கள் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருகுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த பொருளெல்லாம் நம்ம வறுத்து போடும்போது கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சட்னியோட கலரும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு சட்னியோட கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து வறுத்தாச்சு, வத்தலும் வறுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம தேங்காயும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை வறுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி வருங்க. கருகிராமல் தேங்காயும் கருக்காமல் வறுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பூடையும் இது கூடயே போட்டு ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடியை பார்த்திங்கன்னா, இதில் இந்த மல்லி இலை போடாமல் உளுந்து வத்தல், அதுக்கப்புறமா பூண்டு, தேங்காய், இது எல்லாமே போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா சூப்பராக திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொரியலுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் ஒரு டிப்பு, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. சூப்பராக எல்லாம் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஃபுல்லாக ஆறட்டும். ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். ஆறி முடித்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா, முதல்ல வத்தலையும் உளுந்தையும் போட்டு திரிச்சுக்கணும். இப்போ மல்லி இலையை வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே மல்லி இலையை என்ன பண்ணிக்கலாம்னா, ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம். லேசாக இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டி எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான சட்டியிலையே போட்டு நம்ம வதக்கணுன்னா மல்லி இலை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். ரொம்ப சுருளாமல் ஓரளவு நல்லா வதங்கி வந்துடும். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மிக்சியில் போட்டு முதல்ல வத்தலையும் உளுந்தையும் போட்டு நல்லா திரிச்சுக்கிடலாம். திரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காயை போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கணும். அதாவது தண்ணி விடக்கூடாது. இது எல்லாமே தண்ணி விடாமல் நல்லா திரிச்சு எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு மல்லி இலையை போட்டு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான சுவையான துவையல் ரெடிங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் இதில் பொடியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, மல்லி இலை போடாமல் கூட்டு, பொரியல், அப்புறம் நீங்கள் இட்லி பொடியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடிக்கு தோசைக்கு இட்லி பொடி மாதிரி கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா, இந்த வத்தல், உளுந்து, காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொரியலுக்கு போட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வித பொரியல், கத்திரிக்காய் பொரியல்லாம் வச்சு நீங்கள் இந்த பொடியை தூவினீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்ம தேங்காயும் போட்டு திரிச்சிட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு மல்லி இலையை போட்டு அரைச்சோன்னா சூப்பரான சுவையான துவையல் நம்மளுக்கு ரெடிங்க. இப்படி தான் இந்த துவையல் ரெடியாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோன்னா இந்த துவையல் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.